வாரம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோங்கன்னு சொன்னால் முனீஸ்வரம் சிலாவத்தில் முனீஸ்வரன் ஆலயத்துக்கு வந்த இடத்த இங்கே வந்து தினசரி அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்க மண்டபத்தில் அந்த இடத்த நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து தினசரி அன்னதானம் கொடுக்கின்றோம். இலங்கையில் பார்க்க போனால் கதிராமகந்தன் அங்கே வந்து தினசரி அன்னதானம் கொடுக்கிறார்கள். சன்னதி முருகன் அங்கேயும் தினசரி அன்னதானம் கொடுக்கிறார்கள். நயனாதீவு நாகபூசணி அம்மன் கோயிலில் தினசரி அன்னதானம் கொடுக்கிறார்கள். முனீஸ்வரன் சிலாபம் இங்கே தினசரி அன்னதானம் கொடுக்கிறார்கள். லட்சுமி நாராயணா மண்டபம் புளியங்குடல் அங்கேயும் தினசரி அன்னதானம் கொடுக்கிறார்கள். நான் 5 இடங்களில் இந்த அன்னதானத்தை சுவைத்திருக்கின்றேன். அந்த வரையில் உண்மையிலேயே எல்லாம் ஒரு பெரிய விஷயம் என்று நான் நம்புகிறேன். நன்றி. இதுதான் வந்து அன்னதான மண்டபம். இங்கே வந்து தினசரி அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்காங்க. எத்தனை மணி திறப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஒரு மண்டபம், பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தை கட்டி உண்மையிலேயே சொல்ல வார்த்தைகள் இல்லை, வசனங்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மண்டபம் பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கிறார்கள். 2 தட்டு, மேல் மாடி ஒன்று, கீழ் மாடி ஒன்று. மண்டபத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அது பிரம்மாண்டமாகத்தான் இருக்கின்றது. இது நாங்கள் சிலாவத்துக்கு வந்து இவ்வளவு காலம் யாழ்ப்பாணத்திலேருந்து நாங்கள் இங்கே வந்து போய் கொண்டிருக்கிறோம். கொழும்பு யாழ்ப்பாணம் வந்து உண்மையிலேயே எங்களுக்கு தெரியாது இந்த பெரிய மண்டபம் ஒன்று இருக்குன்னு சொல்லி. உண்மையாக பாராட்டக்கூடிய விஷயம். இப்படி ஒரு மண்டபத்தில் தினசரி அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்னதானம் கொடுக்கும் தொண்டர்கள், பக்தர்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் மிக மிக நன்றி. இந்த அன்னதான மண்டபத்தில் நாங்களும் இன்றைக்கு பசியார போகிறோம்னு நினச்சி பெருமைப்படுறோம். இப்படி ஒரு மண்டபம் இருக்குது என்று அனைவரும் தெரிஞ்சு கொண்டு கொழும்பை நோக்கி பயணம் செய்பவர்களும் சரி, யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணம் செய்பவர்களும் சரி, சிலாவத்தில் இருந்து சிலாவம் கொழும்பு ரோட்டில் இருந்து 5 நிமிஷம் ஓட்டம் வந்து இந்த மண்டபத்தில் சுவைக்கலாம், சாப்பிடலாம். அதை விட இந்த முனீஸ்வரன் கோயிலில் வந்து வணங்கி அருள் பெற்று செல்லலாம். இதை மறக்காமல் நீங்களும் பாருங்கள். நன்றி. இங்கே வந்து கோப்பை எடுக்கிறோம். கோப்பை வந்து சுடுதண்ணியில் கழுவி வச்சிருக்கணும். பருப்பு கறி, சோயா மீட் கறி, சோயா மீட்டு உருளைக்கிழங்கு போட்டு கிழங்கு கறி, மிளகாய், ரசம். நன்றி. இதுதான் சாப்பாடு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இதில் வச்சு கொடுக்கலாம். இந்த அப்படியே வந்து இங்கேருந்து சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு சொல்கிறோம் அப்படி சாப்பிட்றோம். ஓனர் இல்லையா? ஓனர் கோயில் தான். எவ்வளோ சனம் வரும்? எவ்வளோ வரும்?
ஒரு 300-400 சனம் 1000 ஜனம் இவ்வளோ. ஆஹா. எத்தனை மணி வரைக்கும் வேண்டாம் கொடுப்பீங்க? 1:30க்கு நிப்பாட்டிடுவீங்களா? இருக்கு வரைக்கும். டெய்லி வர இல்லை இருந்துட்டு வருவீங்க. எப்படி சாப்பாடு டெய்லி? நல்ல சனம் வரமா இங்கே? நீங்கள் வரைக்கும் நல்ல சனம் வரும். சரியா. இங்கே டெய்லி வர்றீங்களோ இல்லை? இல்லை இல்லை, எங்களோட அந்த சொசைட்டி ஒன்று இருக்கு. அந்த சொசைட்டியால் மற்றாக்கள் எல்லாம் சிங்களஸ் நம்மளோட வேலை செய்தாங்க. அவையோட அவன் நீங்கள் வந்து சாப்பிட்டு போகிறான். சரி, நினைக்கிறீங்க நல்ல மட்டும்தான் நல்லது தானே. எப்படி மக்களுக்கு சேவை செய்கிறது. இப்போ உதாரணமாக இப்போ தூர இருந்து வர சனங்கள் எல்லாம் பெரும் கரைக்குள் தானே வேறு இடங்களுக்கு போய் சாப்பிட்றது. அது ஆனபடியாக இப்படியான ஒரு இது செய்கிறது நல்ல மட்டும் நல்ல விஷயம். நன்றி. ஓகே ஐயா, நன்றி. இன்றைக்கு உங்களோட உபயோகம் போல இருக்கா? இதில் மாட்டுவோம். இன்றைக்கு உங்களோட உபயோகமாக்குமா? நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? சிலாவம் வெளிமடை முருகல ஸ்ரீ கதிர்வேலாதி சுவாமி கோயில். டெய்லி வரணுங்களா இல்லாட்டி? நான் வருஷத்துக்கு ஒரு தரம் வருவேன். வருஷத்துக்கு ஒரு தரம் நான் வருஷம் சங்காபிஷேகம் செய்வேன். காரணம் என்னன்னா, ஆரம்பத்தில் எந்த குழந்தை இல்லாத காலகட்டங்களில் எங்களோட தாயாருக்கு குழந்தை கிடைச்சது இந்த இடத்துல. அதுக்குரிய ஒரு வழிமுறையாக நான் பிறந்த காலத்தில் இருந்து வருஷமாக இங்கே வந்து. நீங்கள் டெய்லி வருவீங்க? வருஷத்துக்கு ஒரு தரம் கட்டாயம் வருவேன். இப்போ நீங்கள் உங்களோட அம்மாவுக்கு குழந்தை கிடைச்சானா இப்போ நீங்கள் கிடைச்ச இந்த ஆலயத்தினுடைய அருளாளர், சிவன் ஒன்று அருளாளர். இப்போ இந்த அன்னதான மண்டபத்துக்கு டெய்லி வர நீங்கள் இன்றைக்கு மட்டும் இந்தியா உங்களோட வருஷத்துக்கு ஒரு தரம். வருஷத்துக்கு ஒரு தரம். இந்த எவ்வளோ முடியும் இந்த அன்னதான மண்டபத்துக்கு? இதுக்கு அப்படி என்று எனக்கு ஒரு சின்ன கணக்கு கேட்பாங்க. எவ்வளோ கேட்பாங்க? எனக்கிட்ட இதுக்கு கேட்டாங்க 10,000 ரூபா. 10,000 கணக்கு அது கோயிலால் போட்டுக்கொள்வாங்க. இப்போ ஒரு ஆள் தனியாக செய்கிற மாதிரி இல்லை, அது உங்களால் முடிஞ்சது தனியாக செய்கிறேன்டால் செய்யலாம். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுத்துட்டு போகலாம். என்ன சரி, அன்னதானம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் என்ன? சிவன் பொருளே அதுதானே. அதில் கிடைக்கிறது அவருக்கு கொடுக்குறதில்ல ஒரு புரோகிதம். சிவனுக்காக செய்கிறேன். நாங்கள் ஆதியும் நந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியில் பிறந்த நாங்கள் அவருடைய அனுக்கிரகத்தில் வாழ்கிற நாங்கள். எங்களுடைய ஆத்மாவை அவரு தானே. பிரபஞ்சத்தினுடைய ஆத்மா அவரு தான். அப்படி இருக்கும் பொழுது இது வெறும் கட்டை தான். அவரு கொடுக்குறாரு, அதை வச்சு நாங்கள் அவருக்கு ஏதோ செய்கிறோமோ, மற்றபடி ஒன்றும் கிடையாது. சரி, நன்றி. ඉඳන් ආවේ මෙච්චර දුරක් අපිට ආවට හොඳ කැම වෙලා කන්න තැනක් අපිට හම්බුනේ නැහැ. මෙතනදී තමයි අපිට මේ කෝවිලේ අනුග්‍රහයෙන් දෙන කැම වෙලා අපිට ලැබුණේ. ඉතාමත් පිරිසිදුව රසට හරිගස්සලා තියෙන කැම වෙලක් සියලුම පරිත්‍යාගශීලීන්ටත් ඒ දානේ සපයන අයටත් දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය ලැබේවයි කියලා ප්‍රාර්ථනා කරනවා. බොහොම ස්තුතියි. சொல்கிறேன். ரெண்டாவது இப்படி செய்கிறது நல்லமாம். ஆனபடியாக தாங்கள் குசல்லா பக்கம் தூர இடத்துலேருந்து இங்கே வந்திருக்காங்க. அப்போ வேறு இடங்களில் இப்படியான ஒரு சாப்பாடு கிடைக்காது. ஆனபடியாக இங்கே இப்படியான ஒரு இதை நீங்கள் செய்கிறத நல்லமன்னு சொல்கிறார். அதோட இதை செய்த ஆட்களுக்கு கடவுளுடைய பிரார்த்தனைப்படி அவர்களுக்கு நல்லா வாழ வேண்டும் என்றும் அவர் பிரார்த்தனை. நன்றி, நன்றி. எல்லாருக்கும் உண்மையிலே நன்றி. இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆனால் சாப்பாடு நல்ல உண்மையிலே நல்லா இருக்கு. கடையில் சாப்பிட்றத விட இங்கே சாப்பிட்றது நல்லா இருக்கு. சரி, வந்து சனம் வந்து போய்கொண்டே இருக்கு.